அன்பான நேயர்களே, காலை வணக்கம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரகா, பரபிரம்மா. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரகா, சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமகா. கல்லலில் புடையமர்ந்து நான் மறை 6 அங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் 4வருக்கும் வாக்கு இருந்த பூரணமா மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவனை நினையாமல் இணைந்து பவத்தொடக்கை வெல்வாம். நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வாம். அன்பு சார்ந்த நேயர்களே, ஐப்பசி மாதம் 6ஆம் நாள் வியாழக்கிழமை, துதியை திதி 9:48 இரவு, பின்னாடி திருதியை திதி, விசாக நட்சத்திரம், சித்த யோகம், ராகு காலம் 1:30 முதல் 3 வரை, யமகண்ட காலையில் 6 முதல் 7:30, குளிகன் 9 முதல் 10:30, சூலம் தெற்கு, பரிகாரம் எண்ணெய். அன்பான நேயர்களை, இந்த கிரகங்கள்லாம் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்ப்போம். இன்றைக்கு சூரியன் துலாத்தில் இருக்கு, சந்திரன் துலாத்தில், செவ்வாய் துலாத்தில், புதன் துலாத்தில். இந்த 4 கிரகங்கள் ஒரு இடத்துல சேர்ந்து இருக்கிறாங்க. இதில் இந்த சந்திரன் செவ்வாய் இணைவது சிறப்புன்னு சொல்றது. அடுத்து சனி ராகு கும்பத்தில், குரு பகவான் கடகத்தில் உச்சம், சிம்மத்தில் கேது, கன்னியில் சுக்கிரன். இது இந்த கிரகங்களுடைய அமைப்பு. அன்பான நேயர்களை, இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு கிரகங்கள்லாம் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். மேஷராசி என்பவர்களுக்கு குரு பகவான் 4ல் உச்சம் பெற்றிருக்கு. 9ஆம் அதிபதி 4ல் உச்சம் பெறுவது நல்லது. 4ஆம் இட குருவுக்கு சரியில்லை. ஆனால் 9ஆம் அதிபதி 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் போய் உச்சம் பெற்றது நன்மை தரும், நல்லது நடக்கும். சனி பகவானும் ராகும் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்காரு, அது ஒரு பெரிய சிறப்பு. அன்பான மேஷராசி என்பது உங்களுக்கு நல்ல நாள், நல்லது நடக்கும், கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான ரிஷபராசி என்பது உங்களுக்கு குரு பகவான் சரியில்லை. 2ஆம் இடத்துல இருந்து அதிசாரம் பெற்று குருபான் கடத்துக்கு உச்சம் பெறுறாரு. 8ஆம் அதிபதி உச்சம் பெறக்கூடாது. தேவையில்லாத செலவுகளும் தடங்கள் தாமதம் நடக்கும். இருந்தாலும் 10ல் சனி ராகு இருப்பது தொழிற்சாரம் நன்றாக இருக்கிறது, பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான மிதுன ராசி என்பது உங்களுக்கு குருபான் 2ஆம் இடத்துக்கு வந்திருக்காங்க. ஜென்மத்தில் இருந்த குரு குடும்பஸ்தானமான 2ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறது நல்லது. அது உங்களுக்கு ஒரு பெரிய அமைப்பு. 2ஆம் அதிபதி 5ல் இருக்கார், அது ஒரு பெரிய சிறப்பு. அதனால இந்த கிரகங்கள்லாம் உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருக்கு, கவனமாக நடந்து கொள்ளுங்கள், நல்லதே நடக்கும். கடகராசி என்பது உங்களுக்கு ஜென்ம குரு ஜென்மத்தில் வந்திருக்கிறாரு. 12ஆம் இடத்துல இருந்தவர் ஜென்மத்துக்கு வந்துட்டாரு. இடமாற்றங்களை கொடுக்கும். வீடு மாறலாம், தொழில் மாறலாம், ஊர் மாறலாம், வெளிநாட்டுக்கு போகலாம், வெளிநாட்டில் இருந்தால் இங்கே வரலாம், இப்படி ஏதாவது ஒரு மாற்றங்கள் ஏற்படும். அன்பான சிம்மராசி என்பது உங்களுக்கு குருபான் 12ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. 12ஆம் இடம் விரைய சாணம், தேவையில்லாத செலவுகள்லாம் இழுத்து விடும், பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான சிம்மராசி என்பவர்களை 7ல் சனி ராகு இருக்கு, மனைவி கணவனுடைய உடல்நிலையில் ரொம்ப கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான கன்னிராசி என்பது உங்களுக்கு அமோகமான நாள். ஏன்னா குரு பகவான் 11ஆம் இடத்துல இருக்காங்க, சனி ராகு 6ஆம் இடத்துல இருக்காங்க. இது இந்த அமைப்பு உங்களுக்கு பெரிய அமைப்பு. அதனால கன்னிராசி என்பதுக்கு நல்லதெல்லாம் நடக்கும், நல்ல காரியம்லாம் நடைபெறும். அன்பான கன்னிராசி என்பதில் நல்ல கவனமாக நடந்து கொள்ளுங்கள், நல்லது. துளாராசி என்பதில் உங்களுக்கு குருபான் 10ஆம் இடத்துல இருக்கார். 9ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்துக்கு வந்துட்டார். கெட்ட பேர் ஏற்படும், பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள் 2 மாதத்துக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் வக்கரமாகி திருப்பி அந்த 9ஆம் இடத்துக்கு போயிடுவாங்க, ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். விருச்சிக ராசி என்பதில் உங்களுக்கு குருபான் 9ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. அருமையான நாள். இந்த 2 மாதங்கள் பிரமாதமாக இருக்கும், உங்களுக்கு நல்லது நடக்கும், நல்ல காரியம்லாம் நடைபெறும்.
தனுசு ராசி என்பதில் உங்களுக்கு அஷ்டம குரு 8ஆம் இடத்துல இருக்கார் குரு. இந்த அஷ்டம குரு என்ன பண்ணுவார்னா எதையுமே செய்ய விட மாட்டார், புதுசாக எதையும் செய்ய விட மாட்டார். பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான மகர ராசி என்பதில் உங்களுக்கு 7.5 தாக்கம் இருக்கிறது. இருந்தாலும் குரு 7ஆம் இடத்துல இருக்கார். இந்த 2 மாதத்துக்குள்ள நல்ல காரியங்கள்லாம் பூர்த்தி ஆகலாம் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. அன்பான மகர ராசி என்பதில் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள் நல்லது. அன்பான கும்பராசி என்பதில் உங்களுக்கு 7.5 தாக்கம் இருக்கிறது. குரு உங்களுக்கு 6ஆம் இடத்துல வந்தார். ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும், உடலிலே சற்று அலட்சியம் கூடாது. மீனராசி என்பவர்களை உங்களுக்கு அமோகமான நாள், நல்லதெல்லாம் நடக்கும், நல்ல காரியம்லாம் நடைபெறும். அன்பான மீனராசி என்பவர்களை உங்களுக்கு 7.5 தாக்கம் இருக்கிறது. அவரவர்கள் வயதுக்கு தக்கபடி முதல் சுற்று 2வது சுற்றுலாம் வரும், பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். மீனராசி என்பவர்கள், கும்பராசி என்பவர்கள், மகர ராசி என்பவர்களுக்கெல்லாம் 7.5 தாக்கம் இருக்கிறது. பார்த்து ஜாக்கிரதையாக கவனமாக நடந்து கொள்ளுங்கள். முதல் சுற்று 2வது சுற்று 3வது சுற்றெல்லாம் சொல்லுவாங்க. அதனால் பாத சனி, கழுத்து சனி, கட்ட சனி, அந்த சனிலாம் சொல்கிறாங்க. முதல் சுற்று 2வது சுற்று 3வது சுற்று என்ற பொருள். அதனால் கவனமாக நடந்து கொள்வது நலம். சனிக்கிழமை தோறும் விரதமாக இருந்து சனி பகவானுடைய வழிபாடு செஞ்சுட்டு வாங்க, நல்லதே நடக்கும். அன்பான நேயர்களே, நாம் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு கருத்துக்களை நம்ம பதிவு பண்ணுறோம். எனக்கு நமக்கு தெரிஞ்ச ஒரு கருத்துக்களை எல்லாருக்கும் பயன்படட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அது மாதிரி ஜோதிடத்திலே உள்ள சில கருத்துக்களையும் நம்ம பதிவு பண்ணிட்டு இருக்கோம். அதனால் நமக்கு இந்த சைவ சமய குறவர்கள் இயற்றிய அந்த பதிகங்கள் இருக்கு பாருங்க, அந்த பதிகத்துக்கு மகிமை உலகத்தில் எதுவுமே இல்லை. திருநீற்று பதிகம் என்ற ஒரு பதிகம் இருக்கிறது. அந்த பதிகம் ஞானசம்பந்த பெருமான் கூன்பாண்டியனுக்கு வெப்பு நோயை தீர்ப்பதற்காக 11 பாடல் பாடி அந்த வெப்பு நோயை தீர்த்தார். அப்பேற்பட்ட அருமையான பதிகம். அதனால் யாருக்காவது உடம்பு முடியலன்னா இந்த திருநீற்று பதியத்தை அவர் பக்கத்தில் உட்கார்ந்துட்டு நம்ம பாராயணம் செய்து அந்த திருநீரை நெத்தியில் பூசணும்னா அந்த உடல்நிலை குணமாகும். தினசரி பாராயணம் பண்ணணும். தினசரி ஒரு நேரமாக அவர் அருகாமையில் உட்கார்ந்துக்கிட்டு இந்த திருநீற்று பதியத்தை பாராயணம் செய்தோம்னால் அவருக்கு இந்த நோய் குணமாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மந்திரமாவது நீர், வானவர் மேலது நீர், சுந்தரமாவது நீர், துதிக்கப்படுவது நீர், சந்திரமாவது நீர், சமயத்தில் உள்ளது நீர், செந்துவர் வாயுமொய் வங்கன் திரு ஆலவாயான் திருநீரே. அருமையான பாடல், 11 பாடல். அதனால் இந்த பதியத்தை நாம் அந்த நோயாக இருக்கிறவங்க அருகாமையில் உட்கார்ந்துக்கிட்டு காலை மாலை 2 வேளை இந்த பதியத்தை பாராயணம் செய்தமையானால் அந்த பதியத்தினுடைய சத்தத்தை அவங்க கேட்டாலே அந்த வியாதி குணமாகும். கூன்பாண்டியனுக்கு வெப்பு நோயை தீர்த்த பதிகம் அது. அப்பேற்பட்ட உயர்ந்த பதிகம். அதாவது நம்ம வைத்தியத்தை பாட்டு நம்ம வைத்தியத்தை பண்ணிக்கணும். இந்த பதியத்தை நம்ம பாராயணம் பண்ணுற போது கடுமையான வியாதிகள் படிப்படியாக குறைவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்துருக்கேன். நானே இது மாதிரி செஞ்சுருக்கேன். ஒருத்தருக்கு செஞ்சு அவங்களுக்கு அந்த வலியினுடைய எரிச்சல் இல்லாமல் நிம்மதியாக தூங்கியிருக்காங்க. அந்த மாதிரிலாம் ஒரு அமைப்பு இருக்குது. அன்பான நேயர்களே, அதே மாதிரி கோளறு திருப்பதிகம்னு ஒரு பதிகம் இருக்குது. திருநெடுங்கல பதிகம்னு ஒன்று இருக்குது. அது மாதிரி ஆடுதுறை பதிகம் இருக்குது. இது மாதிரியெல்லாம் ஞானசம்பந்த மூர்த்திகள் நிறைய நமக்கு பதிகங்களை தந்திருக்காங்க. அது மாதிரி இந்த திருநீற்று பதிகம் ஒரு உயர்ந்த பதிகம், ஒரு உன்னதமான பதிகம், நல்ல பதிகம். அன்பான நேயர்களே, நாம் இறை வழிபாடு தான் நமக்கு ரொம்ப முக்கியம். இப்போ நமக்கு ராசி பலன்கள் ஜாதகத்தை பார்த்துட்டோம், அந்த அவங்களுக்கு நல்ல இல்லை, இவங்களுக்கு நல்ல இல்லை அப்படின்லாம் சொல்கிறோம். நம்ம இதெல்லாம் மறந்துட்டு நம்ம என்ன பண்ணணும், அந்தந்த கிரகங்களுக்குரிய இப்போ இறைவனை நம்ம இப்போ தட்சிணாமூர்த்தி குரு பகவான் சரியில்லை, அவர் 6ஆம் இடத்துல இருக்கார், நோயை கொடுப்பாருன்னா அந்த குரு பகவானுடைய மூல மந்திரத்தை வியாழக்கிழமை தோறும் பாராயணம் பண்ணி வியாழக்கிழமை மணிக்கு அவருக்கு தீபம் ஏற்றி பிரார்த்தனை செய்து வந்தமையானால் அவருடைய தாக்கம் அதிகமாக இருக்காது. சனிக்கிழமை சனி பகவானால் தொந்தரவு இருக்குது, 7 சனி இருக்குன்னா சனி பகவானை வழிபாடு செய்து வந்தமையானால் அல்லது சனி தசை நடக்குதுன்னா ஆஞ்சநேய வழிபாடு செய்து வந்தமையானால் அந்த சனி பகவானுடைய தாக்கம் குறையும். ராகுனால பிரச்சனை இருக்குது அப்படின்னா துர்க்கையை வழிபாடு செய்தமையானால் ராகுனால பிரச்சனை தீர்வாகும். கேதுவனால பிரச்சனை இருக்குது அப்படின்னா விநாயகர் பெருமானை வழிபாடு செய்தமையானால் கேதுவனுடைய பிரச்சனை தீரும். செவ்வாயினால பிரச்சனை இருக்குது அப்படின்னா முருகனை வழிபாடு செய்தமையானால் செவ்வாயினுடைய பிரச்சனை தீரும். சூரியனால பிரச்சனை இருக்குது அப்படின்னா சிவனை வழிபாடு செய்தமையானால் அந்த சூரியனுடைய பிரச்சனை தீரும். புதனால பிரச்சனை இருக்குது அப்படின்னா பெருமாளை வழிபாடு செய்தமையானால் அந்த
புதனுடைய பிரச்சனை தீரும். அது மாதிரி ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒரு அதிதேவதை என்று இருக்கின்றார்கள். அவர்களை நாம் வழிபாடு செய்தோமையானால் அந்த கிரகத்திலிருந்து அவங்களுடைய சிரமத்திலிருந்து நாம் விடுதலை அடையலாம். அவங்க நமக்கு கட்டத்தை, அதாவது ஆஞ்சநேயருடைய பக்தனை சனி ஒன்றும் பண்ண மாட்டார் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. பொதுவாக சிவபெருமானுடைய பக்தனை நவகிரகங்கள் அதிகமாக சோதிக்காது அப்படின்னு ஒரு பொதுவான ஒரு கருத்து இருக்குது. அதனால் சிவனுடைய பக்தனை அந்த நவகிரகங்கள் நம்மளை ஒன்றும் செய்யாது அப்படின்னு ஒரு கருத்தெல்லாம் இருக்குது. அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணணும், சிவபெருமானை பற்றி நம்ம அதிகமாக சிந்தனை செய்யணும். அவருடைய வழிபாடை நம்ம நிறைய பண்ணணும். அவருக்காக இயற்றிய நாள்கள் இயற்றிய பதியங்கள்லாம் இருக்குது. அவங்களெல்லாம் அந்த பதியத்தெல்லாம் நம்ம பாராயணம் பண்ணணும். திருவாசகத்துக்கு உருகாதார், ஒரு வாசகத்துக்கு உருகாதார் என்று சொல்லியிருக்காங்க. சிவபுராணம் நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணஞ்சில் நீங்காதாந்தாள் வாழ்க என்ற அந்த சிவபுராணத்தை நம்ம அனுதினமும் பாராயணம் பண்ணோம்னா எப்பேற்பட்ட கஷ்டங்கள்லாம் நம்மக்கிட்ட வராது. சிவனுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். அதனால் மணிவாசக பெருமான் நமக்காக இயற்றி கொடுத்த பதிகம். அன்பான நேயர்களே, நாம் இறைவனை நாடுவோம், அன்போடு செய்வோம், பக்தியோடு செய்யணும். அதாவது ஏதோ ஒரு கடனுக்காக செய்யக்கூடாது. உள்ளன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு தரமாக வேண்டும் என்று சொல்லணும். உள்ளுக்குள்ள ஒன்று நினச்சிட்டு வெளியில் ஒன்று பண்ணக்கூடாது. அதனால் அன்போடு உள்ளன்போடு வேறு சிந்தனை இல்லாமல் ஒருமையுடன் உனது திருமலர் நினைக்கின்ற உத்தவர்களும் ஒரு மனதோடு அந்த இறைவனுடைய திருவடியை நாம் நினைக்கின்றவையானால் நமக்கு நல்லருள் கிடைக்கும். நாம் எல்லாம் நல்லபடியாக வாழணும். நம்முடைய குழந்தைகள் நன்றாக படிக்கணும். அந்த குழந்தைகள் கை நிறைய சம்பாதிக்கணும். நிரந்தரமான பணி அந்த குழந்தைகளுக்கு அமையணும். அந்த குழந்தைகளுக்கு நல்ல வாழ்க்கை அமையணும். அந்த குழந்தைகளுக்கு நல்ல குழந்தைகள் பிறக்கணும். அந்த குழந்தைகள் நமக்கு சிறப்பாக இருக்கணும் என்பதற்காக எல்லாம் வல்ல எம்பெருமான் சர்வேஸ்வரனையும், வள்ளல் பெருமான், வள்ளியின் மணாளர் முருகப்பெருமானையும், என் அன்னை பராசக்தி மாதா முத்துமாரி அம்பிகையும் பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.